ஒரு எருமைக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது. காரணம், மனிதர்கள் தன்னை இழிவாக பேசுவதுதான். சேற்றில் புரளும் எருமை, மந்த புத்தி எருமை போன்ற வசவுகளை இனியும் பொறுக்க முடியாத அது நியாயம் கேட்க நேராக புறப்பட்டது. கைலாயத்தை நோக்கி. தியானத்தில் இருந்த சிவபெருமான் கண் திறந்தார். எருமையின் கோபத்தை அறிந்திருந்தும் அறியாதவர் போல கேட்டார், எருமையே, வா, நலமாக இருக்கிறாயா? அதற்கு அந்த எருமை கூறியது, ஐயனே, நலமா? எங்கே இருக்கிறது நலம்? பசுக்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இரண்டின் பாலும் வெண்மைதான். ஆனால் மனிதர்கள் அவற்றை கோமாதா என்கிறார்கள், எங்களை மந்த புத்தி என்கிறார்கள். இந்த அவலம் மாற வேண்டும். நாங்களும் பசுக்களைப் போல் மதிக்கப்பட வேண்டும். இப்போதே வரம் வேண்டும். புன்னகையுடன் அனைத்தையும் கேட்ட ஈசன் சொன்னார், எருமையே, உன் கோரிக்கை நியாயமானது. நான் உனக்கு வரம் தருகிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் என்றார். எருமை மகிழ்ச்சியுடன், சொல்லுங்கள் சுவாமி, எதுவாக இருந்தாலும் செய்கிறேன் என்றது. நாளை முதல் மனிதர்கள் உன்னை பசுவுக்கு இணையாக மதிப்பார்கள். ஆனால் அதற்கு பதிலாக நீ இன்று முதல் உனக்கு மிகவும் பிடித்தமான சேற்றில் புரளும் பழக்கத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும். சம்மதமா என்றார் சிவபெருமான். இதை கேட்ட எருமையின் தலையில் இடி விழுந்தது போலானது. அதன் மகிழ்ச்சி நொடியில் மறைந்தது. சில கணங்கள் யோசித்தது. அதற்கு ஒன்று புரிந்தது. மற்றவர்களின் போலி மரியாதைக்காக தனக்கு உண்மையான அற்ப சந்தோஷத்தை தரும் ஒரு விஷயத்தை இழப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று உணர்ந்தது. சுவாமி, மன்னிக்கவும். மனிதர்களின் மதிப்புக்காக என் இயல்பான இன்பத்தை என்னால் தியாகம் செய்ய முடியாது. எனக்கு இந்த வரம் வேண்டாம் என்று கூறிய எருமை வந்த வழியே திரும்பி ஓடியது. இதை பார்த்த நந்தி தேவர் புரியாமல் கேட்க சிவபெருமான் புன்னகையுடன் விளக்கினார். ஒருவர் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் தனக்கு பிடித்த சிலவற்றை தியாகம் செய்தே ஆக வேண்டும். அந்த தியாகத்தை செய்ய துணியாத போது இருக்கும் இடத்திலேயே திருப்தி காண்பதே உண்மையான ஞானம். அந்த எருமைக்கு மனிதர்களின் மரியாதையை விட சேற்றில் புரள்வதே உண்மையான மகிழ்ச்சி என்பதை அதுவே உணர்ந்து கொண்டது. இதுதான் தன்னை அறிதல் என்ற வாழ்வின் ரகசியம்.